ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஜனனி சக்தி சீரியல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை வந்திருக்கு. சரி, அந்த கதை என்னன்னு நம்ம இன்னைக்கோடைய எபிசோட்ல பார்க்கலாமா? வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். ஜனனி, ரேணுகா, நந்தினி 3 பேரும் மாடியில பேசிட்டு இருக்காங்க. தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் வீட்ல மாடியிலேயே அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சு காதும் காது வச்ச மாதிரி சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்றாங்க. தர்ஷனும் பார்கவியும் தனியா மனசு விட்டு பேசினா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த மாரி ஒரு சந்தர்ப்பத்த, ஒரு சூழ்நிலைய நம்ம வீட்லயே ஏற்படுத்தி குடுக்கலாம். அவங்க தான் வெளிய போ முடியாத பிளான் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? அதனால நம்ம வீட்லயே ஏற்பாடு பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்றாங்க. நந்தினி சொல்றது ஜனனிக்கும், ரேணுகாவுக்கும் சரின்னு பட்டதுனால அவங்களும் ஓகே சொல்லிட்டு, ஜனனி ஃபோன எடுத்து ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க. கரிகாலனும் முல்லையும் குணசேகர் நின்னுட்டு டைனிங் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டெலிவரி மேன் வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் குடுக்கறக்கு வராரு. அத பார்த்த உடனே கரிகாலன் ரொம்ப குஷியாயி, "ஓ! மாமா எனக்கும் முல்லைக்கும் சேர்த்து ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிட்டாரா? என்ன ஆன்லைன்ல அப்படி ஆர்டர் பண்ணியிருக்காரு சாப்பிடுறதுக்கு?" அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. உடனே தர்ஷினி வந்து அந்த ஸ்வீட் பேக்க வாங்கிக்கிறாங்க. அப்போ நந்தினி, "உனக்கு முல்லைங்கர் அப்படிங்கிற பேரு எப்படி ஞாபகத்துக்கு வந்தது? உனக்கு தான் ஞாபக மறதியாச்சே!" அப்படின்னு கேட்கறாங்க. அத கேட்ட உடனே முல்லை உஷாராயிட்டாரு. "இல்ல, நான் தான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் குடுத்துக்கிட்டேன். ஆனா ஆதிரைய பத்தி ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு தடவ பேசி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறான் இந்த கரிகாலன். என்ன பண்றதுன்னே தெரியல." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நந்தினிக்கு பேசுனது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. அத கேட்டுட்டு மாடிக்கு போயிர்றாங்க. கதிரு, ஞானம், குணசேகரன் 3 பேரும் ஒரு கோயில்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சக்தி ராமேஸ்வரம் போனத பத்தி குணசேகரன் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஞானம், "அண்ணா உடைச்ச விஷயத்த என்னன்னு சொல்லுங்க. நானும் கதிரும் அந்த விஷயத்த என்னன்னு பார்த்துக்கிறோம். சக்தி ஏன் ராமேஸ்வரம் போனான்? என்ன செய்றான்? எதுவுமே எங்களுக்கு தெரியல." அப்ப கதிர் உடனே, "உங்க ரூம்ல வந்து அவன் ஒரு வீடியோவ எடுத்தான்னு சொல்றீங்க. அந்த வீடியோக்காக தான் அவன விட்டு வச்சிருக்கீங்களா? அப்படி என்னதான் அந்த வீடியோவுல இருக்கு?" அப்படின்னு சொன்ன உடனே ஆதிகுணசேகரன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. "எல்லாத்தையும் காலம் வரும்போது சொல்றேன்ப்பா. அதுக்கு ஒரு நேரம் வரணும்ப்பா. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன்ப்பா. இந்த குடும்பத்த அழிக்க நினைச்ச ஒரு விஷ செடிய வேரோட அழிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்ன உடனே ஞானமும், கதிரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ கரிகாலன் ஃபோன் பண்றான். தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த குணசேகரன்ட்ட சொல்றான். "அதெல்லாம் அன்பு பார்த்துக்குவா. வைடா ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்றாரு. அந்த சமயத்துல குணசேகரனோட ஃபோன் ரிங் ஆகுது. அந்த ஃபோன எடுத்து அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "அந்த பையன் ரொம்ப நெருங்குன மாதிரி இருந்தா நான் சொல்றேன். அப்ப அது மாதிரி செஞ்சு விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாரு. வீட்ல நந்தினி சூப்பரா சாந்தி முகூர்த்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. கட்டில்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்கவி அழகா புடவ கட்டிட்டு வராங்க. அதே மாதிரி அன்புக்கரசியும் புடவ கட்டி ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அன்புக்கரசியும் ரெடி ஆயிட்டாங்க. பார்கவியும் ரெடி ஆயிட்டாங்க. என்ன நடக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.